ஷோ, இப்படி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லையே. நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நான் கேட்ட கேள்வியை என்கிட்டயே திரும்ப கேப்பீங்களா? டைம் வர போயிட்டே இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரம்னு பார்த்து எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குதே. இந்த சினிமால வர ஹீரோ ஹீரோயினுக்கெல்லாம் ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல ஒரு மேஜிக் நடந்து அவங்கள காப்பாத்துமே. அந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு நடந்தா நல்லா இருக்கும்ல. ஐலி, ஒரு ஐடியா. என்ன? இன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிடலாமா? நமக்கு இவ்வளவு தோணுதுன்னா அவங்களுக்கு தோணாதா என்ன? ஒண்ணுக்கு 4 நல்ல நேரம் இன்னைக்கு பார்த்து வச்சிருப்பாங்க. ஆமா இல்ல, அதுவும் அந்த மரகதம் பாட்டி ஒரு ஆள் போதும். ஐடியாவே வர மாட்டேங்குதே. ஐலி, நான் வேணும்னா மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிக்கிறேன். நீயும் அழற மாதிரியே நான் அப்படியே ஹாஸ்பிடல் கூட்டு போயிடு. தாலி அருந்து விழுந்ததுனாலதான் இப்படி அவசர குணமா நடந்ததுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலே வச்சு தாலி கட்ட சொல்லுவாங்க. யாரு விட்டாலும் இந்திராணி அண்ணி நம்மள விடவே மாட்டாங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எல்லா பக்கமும் லாக் ஆயிருக்கே. இன்னைக்கு நாள் இப்படியா போகணும்? ஐயோ கடவுளே. ஐலி, பேசாம அன்னைக்கு சாமி வந்த மாதிரி நடிச்சல்ல, அதே மாதிரி இன்னைக்கும் நடிக்கிறியா? நானும் கூட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன். இப்படியாச்சும் தப்பிச்சிடலாம்ல, என்ன சொல்ற? அன்னைக்கு சாமி வந்த மாதிரி நடிச்சு நான் எல்லாரையும் அடிச்சேன். ஆனா இன்னைக்கு அப்படி நடிச்சா இங்க இருக்கிற எல்லாரும் என்ன கும்ம கும்முன்னு கும்மிடுவாங்க. தயவு செஞ்சு ஏதாவது உருப்படியான ஐடியா சொல்லுங்க. ஐலி, ரெடி ஆயிட்டியா? அண்ணி, தோ ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஆமாக்கா, ரெடி ஆயிட்டு இருக்கோம்க்கா. சீக்கிரம் வாங்க. கூப்பிட வேற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? அவ்வளவுதான், இன்னைக்கு 2 பேரும் வசமா மாட்டணும். ஐலி, பேசாம வா, நம்ம 2 பேரும் பின் வழியா தப்பிச்சு போயிடலாம். என்ன வச்சு சிவா உங்களுக்கு இன்னைக்கு? நல்லா தானே இருந்தீங்க. நீங்க ஏன் இப்போ இந்த மாதிரி மட்டமான ஐடியாவா தந்துட்டு இருக்கீங்க? எந்த ஐடியாவும் சரி வராதுன்னா இப்படிலாம் தான் தோணும்.